Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு 10 டிப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி நம்ம வீட்ல கிரீன் கலர்ல ஸ்க்ரப்பர்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 2 மடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு சைடில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோப்பு, அந்த சோப்பு தான் நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். சோப்போட சைஸை விட என்னோட ஸ்க்ரப்பர் வந்து சைஸு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சோப்பை முழுசாக உள்ளே வைக்க முடியல. ஸோ இந்த சோப்பை வந்து நம்ம 2 பீஸாக வந்து கட் பண்ணி ஒரு பீஸ் மட்டும் நம்ம உள்ளே வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு வந்து சீக்கிரமாக காலி ஆகாது. அதே சமயத்தில் சோப்பு வந்து சீக்கிரம் வந்து குழஞ்சும் போகாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் கழுவிட்டு அந்த சோப்பு அப்படியே விட்டுருவோம் அந்த கிண்ணத்துலேயே. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சோப்போட பாதி பீஸை நான் உள்ளே வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ மேலே அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு பாத்திரம் கழுவுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். திரும்ப அந்த சோப்பு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த மீதி இருக்கிற பீஸை வந்து யூஸ் பண்ணும்போது அந்த தையலை வந்து ஒன் சைடு மட்டும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள புது சோப்பு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தைச்சி எடுத்துகிட்டு இந்த மூலையில் சின்னதாக ஒரு ஹோல் விட்டுருக்கேன் பாருங்கள். அது வந்து நம்ம சின்னதாக ஒரு கைப்பிடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்க்ரப்பர்லேயே வந்து ஒரு ஓரமாக இப்படி கட் பண்ணிக்கிறேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டாகவே வந்து கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து 2 மடிச்சுட்டு நம்ம ஒரு சின்ன ஹோல்ஸ் விட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அழகாக இதை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதை பண்ணி முடிச்சிடலாம். அதே சமயத்தில் நமக்கு வேலையும் வந்து ரொம்ப மிச்சமாகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம பாத்திரம் கழுவிட்டு கூட நம்ம இதை வந்து ஒரு ஹேங்கரில் தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கையில் வந்து நம்ம பிடிச்சி அதை வந்து தேய்க்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தேய்க்க முடியுது. ஸோ ஒரு முறையும் நம்ம பாத்திரம் கழுவும் போது நம்ம கிண்ணத்தில் சோப்பு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு தடவையும் வந்து தொட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கழுவி முடித்ததுக்கு அப்புறமா நல்லா இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹேங்கரில் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஸ்டீலில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் உள்ளே ஒரு மாதிரி லைட்டாக கரை பிடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டீல் பாட்டில் தான் கொடுக்க சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் சுத்தமாகவே அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இல்லைனா 2 நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் வந்து நான் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து அரை மூடி அளவு, அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது 3த்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம குலுக்கி விட்டுடலாம். உங்கள் கிட்ட வந்து பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா வினிகர் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வந்து குலுக்கி விட்டுருங்க. குலுக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற கரை எதுவும் சுத்தமாக இருக்காது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த பாட்டிலோட ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் கொடுத்து அனுப்பும்போது நீங்கள் வந்து காலையில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு கூட தண்ணி ஊற்றி கொடுத்து அனுப்பலாம். சுத்தமாக ஸ்மெல் வரவே வராது. இதை காய வைக்கும்போது கூட நீங்கள் பார்த்து காய வைக்கணும். ஏன்னா அது வந்து அப்படியே வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே இருக்கும். ஸோ தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆகி ட்ரை ஆகிற மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க.
தேர்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம பூண்டெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருக்கிற பூண்டு வந்து ஒரு மாதிரி சொத்தையே ஆயிரும். சில நேரத்தில் ஒரு மாதிரி பூஞ்சனம் வந்து பிடிச்ச மாதிரி கருப்பாக இருக்கும் பூண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்கிட்டு வர்ற பூண்டை வந்து நம்ம அந்த மேலே வந்து காம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி நெருப்பில் வந்து காட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கேஸ் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும் நம்ம இது பண்ணி முடிக்கிற வரைக்கும். ஸோ நீங்கள் தீப்பெட்டி வந்து வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தீப்பெட்டியும் வந்து ஒரு குச்சிலேயே நம்ம எல்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பூண்டாக வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சுட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் அன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துருக்கேன். சால்ட்டை சேர்த்துட்டு இந்த நம்ம சுட்டு எடுத்தோம் இல்லையா அந்த பூண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி கவுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா காத்தோட்டமாக உங்களுக்கு பூண்டு வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய மளிகை சாமான்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வந்து பேலன்ஸ் வைப்போம். ஸோ சில நேரத்தில் பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நிறைய பேலன்ஸ் வச்சுருவோம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம அந்த கவரை வந்து அழகாக கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தியை வந்து லைட்டாக அந்த மாதிரி சூடு காட்டுங்க. கத்தி நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த 2 கார்னரும் கரெக்டாக செட் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியில் ஒரு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்லாக வந்து இந்த பாக்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுக்காக நம்ம வந்து அதை சுருட்டி பின் போட்டு கிளிப்பு போட்டெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு செகண்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அகைன் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். சுத்தமாக வெளியில் வரல பாருங்கள். இதுவும் சூப்பரான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிலிண்டர்லாம் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணும்போது சிலிண்டருக்கு கீழே வந்து ஏதாச்சும் ஒரு மேட் மாதிரி நீங்கள் போட்டு விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து சிலிண்டர் கரை வந்து டைல்ஸ் தரையில் வந்து படும்போது அதை வந்து கழுவுறதும் அதை சுத்தம் பண்ணுறதும் ரொம்ப நமக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மேட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வரவே வராது. டிப் நம்பர் 6 என்னன்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான ரோல் ஃப்ளக் எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து சுற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துட்டு அந்த ஃப்ளக் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் ஒரு ஃப்ளக்கில் வந்து மாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து அழகாக ஒரு ஹேங்கர் போட்டு மாட்டி வச்சுருங்க. டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்கும். நம்ம அதை கையில் வைக்கும்போது அதோட ஷேப் வந்து ஒரு மாதிரி கோடாக கீறின மாதிரி இருக்கும். நல்லாவே வராது. பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதை வந்து நம்ம லைட்டாக அந்த மாதிரி கேஸில் அதாவது இந்த நெருப்பில் வந்து லைட்டாக வந்து காமிங்க. அதாவது இது கிளாஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஒரு 2-3 செகண்ட் வந்து காட்டினீங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி காட்டினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியில் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அது நல்லா அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வாங்கிட்டு வரும்போது அது எப்படி இருக்கோ அதே மாதிரி நல்லா லிக்விடாக இருக்கும். ரொம்ப கட்டியான நெயில் பாலிஷுக்கு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி வந்து டிப்பு ட்ரை பண்ணலாம். நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும். டிப் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம புதுசாக வாங்கிட்டு வர்ற பாத்திரங்களில் இருக்கிற ஸ்டிக்கரை வந்து எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாத பிகினர்ஸுக்காக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து அது ரிமூவ் ஆகி வந்துடும். அந்த சூட்டுக்கு அதோட ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆகிரும். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்டிக்கர் வந்து வந்துருச்சு. ஸோ இதுவும் வந்து சூப்பரான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தலாம். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து நம்ம சில நேரங்களில் பாதியை யூஸ் பண்ணிவிட்டு பாதி வந்து அப்படியே இருக்கும்.
ஸோ அது வந்து திரும்ப வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அது வந்து எப்படி நம்ம திரும்ப எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 எலுமிச்சம்பழம் மூடியையும் வந்து ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டூத்பிக்கை வச்சு நம்ம இதை வந்து குத்திடலாம். ஸோ இந்த மாதிரி குத்தி வைக்கிறதுனால நீங்கள் இதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு நம்ம திரும்ப மீதி இருக்கிற பாதியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இந்த மாதிரி குத்தி வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வந்து வராது. ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம எலுமிச்சம்பழம் பேலன்ஸை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீடுகளில் இந்த மாதிரியான வயரெல்லாம் கட் பண்ணுறதுக்கு கட்டிங் பிளேடு தேடினோம் அப்படின்னா சில நேரங்களில் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணும்போது கைகளில் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நெயில் கட்டர் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகிரும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண 10 டிப்ஸுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.